அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 13ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். முதல்ல இன்றைக்கி என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் 2வது வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால இந்த 2025ஆம் ஆண்டுக்கான உலக சிறுநீரக தினம் இன்று கடைபிடிக்கப்படுது. இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட்டாக எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். அந்த மேலே இருக்குது மார்ச் 2, அதாவது மார்ச் மாதத்தோட 2வது வியாழக்கிழமை அப்படிங்கிறத சுருக்கி மார்ச் 2 வி அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போது உலக சிறுநீரக தினம். இந்த சிறுநீரகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிகமாக தண்ணி குடிக்கணும். அப்போது இதை நம்ம எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். மறக்காமல் 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மார் 2V அப்படிங்கிறது. இப்போ இது மார் அப்படிங்கிறது மறக்காமல் அப்படிங்கிறதையும், 2 அப்படிங்கிறது 2 லிட்டர் தண்ணியவும், அந்த வி அப்படிங்கிறத லீ அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. லிட்டருக்கு வரும்ல லீ, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஷார்ட்கட்டுக்காக தான். ஸோ அதாவது ஏதாவது ஒரு க்ளூ வைக்கும்போது தான் நமக்கு மறக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால இது ஏதோ என்னால் முடிஞ்சு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், நேத்திக்குள்ள சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்துருவோம். நேத்திக்கு தலைப்பு செய்தாக இருந்ததே பார்த்திங்கன்னா, இந்த பிஎம்-ஸ்ரீ அப்புறம் தேசிய கல்விக் கொள்கை அதை பற்றி தான் இருந்துச்சு. அந்த வகையில் எஸ்எஸ்ஏ அப்படிங்கிறது இந்த சமர சிக்ஷா அபியான் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா இந்த அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தான் இந்த எஸ்எஸ்ஏன்னு சொல்கிறோம். ஸோ அந்த திட்டத்தை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா இந்த இருக்குல்ல சமக்ர சிக்ஷா அபியான் அப்படிங்கிறத தான் நம்ம எஸ்எஸ்ஏன்னு சொல்கிறோம். இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், அது கடந்து வந்த பாதை கொடுத்துருக்காங்க. 1998ஆம் ஆண்டில் நடைபெற்ற முதல்ல இந்த திட்டத்தை நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, இது ஏற்கனவே ஓல்டு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க எஸ்எஸ்ஏ. அது போக இப்போ அந்த தேசிய கல்விக் கொள்கை 2020, அப்புறம் பிஎம்-ஸ்ரீ பள்ளிகள் 2022, இது ரெண்டுமே மாநிலத்தில் அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. இது போக இந்த எஸ்எஸ்ஏங்கிறது ஆல்ரெடி இருக்குது, அதற்கான நிதி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அப்போது இந்த நிதி எப்படி வழங்குறாங்க, இந்த திட்டம் முதல்ல எப்போ வந்துச்சு அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன கிளான்ஸில் பார்க்க போகிறோம். அந்த வகையில் பாருங்கள், 1998ஆம் ஆண்டு நடைபெற்ற மாநாட்டில், அதாவது கல்வி சம்மந்தமாக ஒரு மாநாடு இருந்திருக்கு. அதில் மாநில கல்வி அமைச்சர்கள் வழங்கிய பரிந்துரைகளை தொடர்ந்து 2001ஆம் ஆண்டு இந்த சர்வ சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. அடுத்து அது சட்டமாகவே ஏற்றிருக்காங்க. அந்த திட்டத்தை தொடங்கிட்டு அதுக்கப்புறமா அதை சட்டமாக ஏற்றிருக்காங்க. 2002ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட அரசியலமைப்பில் 86வது சட்ட திருத்தத்தில் தொடக்க கல்வி என்பது அடிப்படை உரிமையாக அமைந்தது. மேலும் தொடக்க கல்வி இலவசமாக வழங்குவதற்கான குழந்தைகளுக்கான இலவச இதுதான் இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக அனைவருக்கும் கல்வி வழங்குறது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிதி பாருங்கள், நிதி மத்திய அரசு 85% நிதியும், மாநில அரசு 15% நிதியும் வழங்குகின்றன. இப்போ ஒரு சில விஷயங்கள் இதாக போயிட்டுருக்கும், விவாதமாக போயிட்டுருக்கும்போது அது சம்மந்தமாக நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ எஸ்எஸ்சிலாம் ஆல்ரெடி கேட்டதுனால அதை பற்றி பார்த்துக்கலாம். இந்த தேசிய கல்விக் கொள்கையை பொறுத்தளவில் ஏற்கனவே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 1968 கேட்டிருக்காங்க. வாங்க அதையும் கொஞ்சம் பார்த்துருவோம். ஓல்டு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது 2022 குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், முதல் தேசிய கல்விக் கொள்கையானது எப்போது உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்த 1968ங்கிறது முதல் தேசிய கொள்கை. அதுக்கப்புறம் டி ஆப்ஷனில் இருக்க 1986ங்கிறது அதுக்கப்புறமா வந்தது 2வது கல்விக் கொள்கை. அதை தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். 2020 இந்த புதிய கல்விக் கொள்கை வர்ற வரைக்குமே அந்த 1986ஓட அந்த கல்விக் கொள்கை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கு இடையில 1992 இந்த கல்விக் கொள்கையில் சின்ன திருத்தம் மட்டும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 92ங்கிறது திருத்தம் தான். ஸோ அது கல்விக் கொள்கையாக வராது. அப்போது இந்த புதிய கல்விக் கொள்கைங்கிறது எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2020. யாரோட குழுவின் பரிந்துரைன்னா, கஸ்தூரி ரங்கன் அவர்களோட குழுவின் பரிந்துரை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரிலாம் கேள்வி வருதுங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த இமேஜ். ஸோ இது பார்த்தாச்சா. அடுத்து என்னென்னா, இந்த மில்லட்ஸை பற்றி கேட்டிருந்தேன். ஸோ அதை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். மில்லட்ஸை பற்றி ஏற்கனவே எதில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்தியா 2018ஆம் ஆண்டை எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடிக்கப்பட்டது? இந்த கொஸ்டின் கேட்கப்பட்டது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2024 கடைசி நடந்த குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. அப்போது இந்தியாவை பொறுத்தளவில் 2018ஆம் ஆண்டு, அப்போ ஐநாவை பொறுத்தளவில் 2023 அப்படிங்கிறது. ஏன்னா இந்தியா முதல்லையே அதை
அறிவித்து அதுக்கப்புறமா ஐநாட்டை இப்போ நம்ம யோகா டேலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் கிளைம் பண்ணியிருப்போம். நம்மளோட பாரம்பரியத்தை சொல்லி அந்த யோகா டேவை ஐநாட்டை நம்ம வந்து இதாக வைக்கும்போது அவங்க அதை ஏற்றுக்கொண்டு பின்னால் அதை வந்து யோகா டேவாக அந்த ஜூன் 21 வந்து அறிவிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் இதுவும். இந்த திணைப்பயிரும் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல கொண்டாடிட்டோம். 2018 முன்மாதிரியாக கொண்டாடிட்டோம். பின்னால் வந்து 2023 ஐநா வந்து ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ஸோ அதை சர்வதேச ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஸோ இது 2 தான் பழசு. ஸோ இன்னைக்குள்ளதை பார்த்துருவோம். பிரதமர் வந்து மொரீஷியஸ் போயிருக்காங்க. அதுதான் இன்றைக்கி தலைப்பு செய்தியாக கொடுத்துருக்காங்க. மொரீஷியஸோட 57வது சுதந்திர விழாவில் சிறப்பு விருந்தினராக வந்து இந்தியாவோட பிரதமர் வந்து கலந்து கொண்டிருக்காங்க. 8 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், அது துறை சார்ந்து கொஞ்சம் பார்த்துடலாம். அடுத்து பாருங்கள், இந்த மொரீஷியஸோட தலைநகர் எதுன்னு பார்த்தீங்கன்னா போர்ட் லூயிஸ். நேற்றுக்கு பார்த்தது தான். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்தியாவோட கடற்படையின் INS இம்பால் அப்படிங்கிற போர்க்கப்பல் குழு வந்து அங்கே போய் அவங்களோட சுதந்திர தினத்தில் நம்ம தேசிய கொடியுடன் பங்கேற்றிருக்காங்க அப்படிங்கிறது. அப்போது சமீபத்தில் நடைபெற்ற மொரீஷியஸோட குடியரசு தின விழாவில் பங்கேற்ற இந்திய கடற்படையின் எந்த கப்பல் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. INS இம்பால் அப்படிங்கிறத இது பண்ணிக்கோங்க. இம்பால் இது முக்கியமான டேட்டாவாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த துறைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னா, வங்கி, வர்த்தகம், பாதுகாப்பு மற்றும் நிர்வாகத்துறையில் இரு நாடுகளுக்கிடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. இரு நாடுகளுக்கு இடையான வர்த்தகத்தை உள்நாட்டு கரன்சியில் மேற்கொள்ள இந்திய ரிசர்வ் வங்கியும் மொரீஷியஸ் மத்திய வங்கியும் ஒப்பந்தம் செய்துள்ளன. இந்த கரன்சி வந்து பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு. உலக நாடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க கரன்சியை வந்து நிலைநாட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இந்த வகையில் நம்ம UPIயை பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் சிங்கப்பூர், வந்து இலங்கை, வங்காளதேசம், இந்த மாதிரி பக்கத்து நம்ம அண்டை நாடுகள் உட்பட எல்லா நாடுமே ஒரு சில நாடுகள் பயன்படுத்துகிறாங்க. அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் தான். அந்த வகையில் இப்போ பொதுவான 2 நாடுகள் வந்து வர்த்தகம் பண்ணும்போது எந்த கரன்சியில் பண்ணுவாங்க அப்படின்னா டாலரில் பண்ணுவாங்க. அது இல்லாமல் சொந்த நாடுகளோட கரன்சிலேயே வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் வந்து செஞ்சுருக்காங்க. அது ஒரு முக்கியத்துவமாக இருந்தது. ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து கரன்சியோட வேல்யூ கூடும் அப்படிங்கிறது தான் இதில் இருந்து சொல்ல வராங்க. அடுத்ததாக பாருங்கள், இதில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அந்த மொரீஷியஸ் நாட்டில் புதிய நாடாளுமன்றம் கட்ட இந்தியா உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து மொரீஷியஸோட பிரதமர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ஜனநாயகத்தின் தாய் மொரீஷியஸுக்கு அளிக்கும் பரிசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்தியாவை வந்து ஜனநாயகத்தோட தாய் அப்படிங்கிறத சொல்லிடுவார். அப்போ கொஸ்டினாகவே கேட்டுருவோம், ஜனநாயகத்தின் தாய் எந்த நாடு அப்படின்னு கேட்டாலே நம்ம இந்தியா தான். ஸோ அதை தான் இவர் வந்து மறைமுகமாக இந்த மாதிரி சொல்லிடுறாரு. ஜனநாயகத்தின் தாய் மொரீஷியஸுக்கு அளிக்கும் பரிசு தான் இந்த புதிய நாடாளுமன்ற கட்ட இந்தியா உதவுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்கள், சாகர் என்ற தொலைநோக்கு திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. சாகர் என்ற தொலைநோக்கு திட்டத்துக்கு சமீபத்தில் அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அப்போ சாகர் என்ற தொலைநோக்கு திட்டத்துக்கு சமீபத்தில் அடிக்கல் நாட்டப்பட்ட நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொரீஷியஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து முக்கியமான டேட்டா என்னென்னா, அந்த நாட்டோட உயரிய விருதை கொடுத்துருக்காங்க. அந்த விருதோட பேர் பாருங்க, தி கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் த இந்தியன் ஓஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஓஷனோட ஸ்டாரு, கமாண்டர் அப்படி இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க மெயினாக. தி கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் த இந்தியன் ஓஷன் அப்படிங்கிறது. இந்த இந்தியன் ஓஷனுங்கிற வேர்டை ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, நம்ம இந்திய பெருங்கடல் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா பேரில் இருக்குது. ஆனால் அதில் நிறைய சைனா உட்பட பல நாடுகள் வந்து ஆதிக்கம் செலுத்திட்டு வராங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மொரீஷியஸ் நாட்டிலே நம்ம பாதுகாப்பு படையை அங்கே வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா, அந்த மொரீஷியஸில் இருந்து இந்த இந்திய பெருங்கடல் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காண்டி அந்த வேலையை நம்ம பார்க்குறதுனால அந்த நாடு இந்த ஒரு உயிரி விருதை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்போது அந்த இந்தியன் ஓஷன் அப்படிங்கிறத வேர்டு தான் முக்கியமானது. ஸோ அதை வச்சு அந்த அவார்டு இருக்குது. அந்த வகையில் பிரதமருக்கு வந்து இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அவார்டோட பேர் ரொம்ப லென்த்தாக இருக்குது, கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஜாகிரஃபி டேட்டா ஒன்று என்னென்னா, சில விஷயங்களை வந்து புக்கில் அப்படிங்கிறத விட ஜென்ரலாக வர்ற நியூஸில் நம்ம அதை இதாக கன்வெர்ட் பண்ணிடலாம். எப்படின்னு பாருங்கள், தமிழகத்துக்கு வழக்கத்துக்கு மாறாக மார்ச் மாதத்தில் 93% இடங்களில் மழை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த வழக்கத்துக்கு மாறாக மழை பெய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நம்மளோட செயல்பாடுகள் தான். மரத்தை வெட்டுறாங்க, புகையை அதிகமாக இது பண்ணுறாங்க, அந்த கரியை எரிக்கிறது, இந்த மாதிரி வந்து நிறைய செயற்கையாக பண்ணும்போது அந்த அட்மாஸ்பியர் பாதிக்கப்பட்டு தேவையில்லாத தேவையில்லாத நேரங்களில் மழை பெய்யுது. அப்புறம் வந்து இந்த கடலோட உயர் மட்டம் பனிப்பாறைகள் உருகி கடல் நீரோட உயர் மட்டம் வந்து உயருது. அப்புறம் உலக வெப்பமயமாதல், குளோபல் வார்மிங்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கு. இதோட மறைமுகமான கேள்வி தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சுற்றுச்சூழல் மாநாடு, அப்புறம் வந்து பிரேசிலில் நடந்த ஃபஸ்ட்டு மாநாடு, அப்புறம் இந்த COP28லாம் சிலபஸில் குரூப் 2 சிலபஸில் அப்படியே வச்சுருக்காங்க COP28ன்னு. அப்போ இந்த அளவுக்கு அந்த சுற்றுச்சூழல் மாநாடுகளுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இதை மாதிரி நம்மளை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை வந்து அந்த மாநாடுகளில் எடுத்து பேசுகிறதுனால தான் அந்த மாநாடுகள் வந்து முக்கியத்துவமாக இருக்குது. பாருங்களேன், நமக்கு வந்து நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களே அந்த மாநாடு லெவலில் பேசும்போது அதை நம்மளுக்கு இது தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இந்த வகையில் இந்த வெப்பநிலை பாருங்களேன், இது 6ஆம் தேதி 8ஆம் தேதியில் வெப்பநிலை 100 டிகிரி தாண்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் மழை பெய்யுன்னு சொல்கிறாங்க. அப்போது வெயிலாக இருந்தாலும் அதிகமாக இருக்குது, மழையாக இருந்தாலும் அதிகமாக இருக்குங்கும்போது இந்த காலநிலை மாற்றம் தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரியும் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாருங்கள், பூமத்திய ரேகையை ஒட்டிய மேற்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதை ஒட்டிய மாலத்தீவு பகுதியில் இருந்து தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் பகுதி வரை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பழைய கொஸ்டினில் எந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னா, இந்த 4 மணி மழை, வெப்பச்சலன மழை, இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எப்படின்னா இந்த வெயிலோட தாக்கத்தினால இன்ஸ்டண்ட்டாக பெய்கிற மாதிரி 11th புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டுறதுனால இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுனதுனால இந்த மாதிரி டைங்களில் மழை பெய்யுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இது ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ அப்படியே போகிற போக்கில் படிச்சுட்டு போயிடலாம். சென்னையில் புதுசாக ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னு பாருங்கள், இது வந்து கொஸ்டினாக வராது, ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. கார் வாங்கணும் அப்படின்னா வீட்டில் பார்க்கிங் இருக்கணுமா, அப்போ தான் கார் வாங்க முடியுமா. ஸோ இது வந்து புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற கட்டுரையை கொடுத்துருக்காங்க. இந்த மெத்தப்பட்டமைன் அப்படின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. மெத்தப்பட்டமைன் அப்படிங்கிறது போதைப்பொருள் சார்ந்தது. இந்த கள்ளச்சாராயம் தயாரிக்கிறது கூட இதெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாயு பொருள், அப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சில இது சமீபத்தில் கேட்குறதுனால இது மாதிரி விஷயங்களும் தெரிஞ்சுக்கோங்க. மெத்தப்பட்டமைன் அது வந்து எது சம்மந்தமாக அப்படின்னா போதைப்பொருள் சம்மந்தமானதான். அப்புறம் வந்து தோழி அப்படிங்கிற விடுதி பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த தோழி விடுதி எந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 முதல்வர் தொடங்கி வச்சுருக்காரு. இது வந்து வெளி மாவட்டங்கள்லேருந்து சென்னைக்கு வரும் பெண்கள் பாதுகாப்புக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டமாக இதை சொல்கிறாங்க. இதில் முக்கியமான இந்த தோழினாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் அது ஹாஸ்டல் தான் அப்படிங்கிறது. ஆனால் வருஷம் மட்டும் மெயினாக பார்த்துக்கோங்க. 2023 முதல்வர் தொடங்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தோழி அப்படிங்கிற இது. அடுத்ததாக பாருங்கள், ஒரு ஏஐ டெக்னாலஜி. சில்வாசாவில் நமோ மருத்துவமனை திறப்பு, முதல் ஏஐ முழங்கால் அறுவை சிகிச்சை ரோபோ பிரதமர் வந்து அறிமுகப்படுத்தினார் அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்களா. இதில் பாருங்கள், இந்த சில்வாசா எங்கே இருக்குது அப்படின்னா யூனியன் பிரதேசமான தாத்ரா அண்டு நாகர்வேலியில் உள்ள சில்வாசா நகரில் நமோ மருத்துவமனையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். இங்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் இயங்கும் இந்தியாவின் முதல் முழங்கால் மூட்டு மாற்று ரோபோவான மிசோவையும் அவர் அறிமுகப்படுத்தினார் அப்படிங்கிறது தான். இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட முதல் முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ரோபோவான். அதுக்கு பேர் வேறு வச்சுருக்காங்க, மிசோ அப்படிங்கன்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ எந்த ஸ்டேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டேட்டில் தொடங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா தாத்ரா அண்டு நாகர்வேலி. அங்கே வந்து சில்வாசா அப்படிங்கிற இடத்துல வந்து முதல் ஏஐ முழங்கால் அறுவை சிகிச்சை ரோபோ. இந்த முதன்மை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஸோ அந்த வகையில் இதை தான் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் இருக்கிறது தான் அந்த இமேஜ். ஸோ அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா மிசோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 4 விஷயம் என்ன அப்படின்னா, அது முதல்ல என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ஏஐ முழங்கால் அறுவை சிகிச்சை ரோபோ, சரியா. அதுக்கு பேர் என்னென்னா மிசோ. அது எங்கே தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா சில்வாசா அப்படிங்கிற இடம், அதாவது தாத்ரா நாகர்வேலி, அது ஒரு யூனியன் பிரதேசம். தாத்ரா நாகர்வேலியில் உள்ள சில்வாசா அப்படிங்கிற
நமோ மருத்துவமனையில் இதை தொடங்கி வச்சுருக்காங்க, பிரதமர் தொடங்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த கட்டிடக்கலை கவுன்சில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசால் 1972 தொடங்கப்பட்டிருக்கு. கட்டிடக்கலை சம்மந்தமாக நிறுவுறதுக்காண்டி தொடங்கியிருக்காங்க. ஸோ 72 தொடங்கியிருக்காங்க. இங்கே ஒரு விஷயம் பாருங்கள், நேற்று வந்து G7 G20 பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ நானும் அதை கொஞ்சம் சர்ச் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் வந்து ஹிண்டு பாருங்கள், அவங்களே வந்து இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், நாங்களே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி G7 பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த G7 பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல கொஸ்டினை பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க. இதாக இருக்குது பார்த்தீங்களா, 2024 குரூப் 4 கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, எந்த நாட்டில், அதாவது 2023ஆம் ஆண்டு 49வது G7 உச்சி மாநாடு நடைபெற்றுன்னு கேட்டிருக்காங்களா? ஜப்பானில் நடந்திருக்கு. ஓகேவா? என்ன இந்த G7 G20 பற்றி 2 எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த மெய்நிகர் G20 எண்ணியல் பொருளாதார மந்திரிகள் கூட்டம் 2020 பார்த்தீங்கன்னா எந்த நாட்டால் அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சவுதி அரேபியா. இப்போ G7 பற்றி பார்த்துருவோம். G7 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம், ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து அதை இந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ அதோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கலாம். அப்போ G7 G20 பற்றி எல்லா எக்ஸாம்லேயுமே ஒரு கொஸ்டின் வருது அப்படிங்கிறத இதன் மூலமாக உறுதிப்படுத்திக்கலாமா? அப்போது இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இதில் வந்து 7 நாடுகள் இருக்கா? அந்த 7 நாடுகளையும் ஷார்ட்கட் லைட்டாக பார்த்துருவோம். இது உங்களுக்கு தெரிஞ்சதாகவும் இருக்கலாம். தெரிஞ்சது அப்படின்னா கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. ஜப்பானு, USA, இத்தாலி, கனடா, இங்கிலாந்து, ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இந்த 7 நாடுகள் இருக்கா? இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா ஜூஸ் வித் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது தான். ஜூஸ் வித் GF. அப்படின்னா ஜப்பானு, USA, இத்தாலி, கனடா, C ஃபார் கனடா, E ஃபார் இங்கிலாந்து, G ஃபார் ஜெர்மனி, F ஃபார் ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ G7க்கு ஷார்ட்கட் கிடச்சாச்சு. இப்போது இந்த G7 கண்ட்ரிஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோமா 1975. இப்போ அந்த டேட்டாவை ஹிந்துவிலையும் ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துருவோம் வாங்க. இது ஏன் தொடங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம எப்போ தொடங்கப்பட்டதுங்கிறத முன்னாடியே பார்த்துட்டோம். ஏன் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1973 ஏற்பட்ட எண்ணெய் சிக்கல், அதாவது இந்த ஆயில் ட்ரேடு ஒன்று நடக்கல. ஸோ அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காண்டி 1975 G7 அமைப்பு உருவாக்கப்பட்டது. இதில் பிரிட்டன், பிரான்ஸு, கனடா, ஜப்பான், இத்தாலி, ஜெர்மனி, அமெரிக்கா ஆகிய நாடுகள் இதன் உறுப்பு நாடுகளாக உள்ளது. அப்போது முதல் பொருளாதார வளர்ச்சி முதல் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள், உலகளாவிய தீவிரவாதம் உட்பட பல்வேறு விஷயங்களில் G7 நாடுகளின் கூட்டமைப்பு விவாதித்து பல்வேறு முடிவுகளை எடுத்து வருகின்றன அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. ஸோ இது முதல்ல எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டதுன்னா என்ன பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அப்பத்திலேருந்து இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனை, பொருளாதார வளர்ச்சி, அப்புறம் வந்து உலகளாவிய தீவிரவாதம், இது சம்மந்தமாக இந்த நாடுகள்லாம் கூடி ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ G7ஓட முக்கியமானது. டேட்டாவை கொடுத்த ஹிந்துக்கு நன்றி. அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு விஷயம் பாருங்கள். பொன்மொழிகள் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. என்னென்னா, நாம் படிக்க நம்மிடம் இருக்கும் அறியாமையை அறிந்து கொள்கிறோம். அதாவது நம்ம வந்து ஒரு நாலேஜபிள் பர்சன் நினச்சிட்ருப்போம். ஆனால் நம்ம புதுசாக படிக்கும்போது தான் தெரியும், ஓ இதெல்லாம் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயம். ஸோ அதை வந்து ஷெல்லி அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. ஸோ படிப்பு சம்மந்தமாக இருந்ததுனால அதையும் அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், 8வது பேஜ் பட்ஜெட்டு. நாளைக்கு வந்து 14ஆம் தேதி வந்து ஸ்டேட் பட்ஜெட் வெளியிட்றாங்க. நான் ஆல்ரெடி யூனியன் பட்ஜெட்டும் வீடியோ வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஸ்டேட் பட்ஜெட்டோடு சேர்த்தே போட்டுடுறேன் உங்களுக்கு. அப்போது யூனியன் பட்ஜெட்டில் பொதுவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் இல்லை. அந்த 2-3 ஸ்டேட்டோட பேரை கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கீம்ஸை வந்து எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நியூமெரிக்கலாக எதுவுமே இல்லை, டேட்டாவாக இருக்குது. அப்படியே ஒரு ரீடு மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவு நமக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். நம்ம ஸ்டேட் பட்ஜெட்டில் இருந்தால் போன டைம் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்டேட் பட்ஜெட்டை வந்து கொஞ்சம் ஆழமாக பார்த்துடலாம். இந்த பட்ஜெட்டு முக்கியமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அடுத்த
2026 எலெக்ஷன் நடக்க இருக்கிறதுனால அடுத்து போடப்படுற பட்ஜெட் வந்து இடைக்கால பட்ஜெட்டாக தான் இருக்கும். எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வர்ற பட்ஜெட் வந்து, அதாவது எலெக்ஷன் வந்து மே மாதம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பிப்ரவரி மாதம் பட்ஜெட் போடுவாங்க. அது ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, சென்ட்ரலாக இருந்தாலும் சரி, அந்த டைமில் போடப்படுற பட்ஜெட் வந்து இடைக்கால பட்ஜெட்டு. அதில் வந்து சிறப்பு சலுகைகள் எதுவுமே இருக்காது, அறிவிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சிருவாங்க. இந்த வகையில் இந்த டைம் போடுற இந்த 2025-26க்கான பட்ஜெட் வந்து மிகுந்த எதிர்பார்ப்பு வந்து மக்கள்கிட்டையும் அரசு ஊழியர்கிட்டையும் வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதை தான் வந்து டேட்டாவை கொடுத்துருக்காங்க. உத்தேசமாக மேற்கொள்ள உள்ள செலவுகள், உத்தேசமான வருவாய் வரவுகள் போன்ற தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இந்த வேர்டை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, மெயின்ஸில் ஒரு கண்டென்ட் எழுதும்போது உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக ஒரு வேல்யூ தெரியல அப்படின்னா இந்த உத்தேசமாக அப்படின்னு, ஏன்னா கவர்மெண்ட்டே அந்த உத்தேச வேல்யூ தான் வெளியிடுறாங்க. ஸோ அது மாதிரி வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்கள் இந்த பேப்பர் படிக்கும்போது தான் இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது இதன் மூலமாக சொல்லிக்கிறேன். அடுத்து பாருங்கள், அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் வர உள்ளதால் இடைக்கால பட்ஜெட் மட்டுமே இந்த அரசு தாக்கல் செய்ய முடியும். அதனால் இந்த பட்ஜெட் வந்து மக்களை கவரும் வகையில் பல்வேறு திட்டங்கள் இடம்பெற வாய்ப்புள்ளது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து பாருங்கள், அலுவல் ஆய்வுக்குழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் வந்து யாரோட தலைமையில் நடக்கும் அப்படின்னா பேரவைத் தலைவர் தலைமையில் நடக்கும். ஏன் அப்படின்னா ஆஃபீஸ் சம்மந்தமாக அந்த கூட்டம் வந்து பேரவைத் தலைவர் தலைமையில் நடக்கும் அப்படிங்கிறத இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், 14ஆம் தேதி பொது பட்ஜெட் வெளியிடுவாங்க, 15ஆம் தேதி வேளாண் பட்ஜெட்டை வெளியிடுறாங்க. ஸோ தற்போதைய அரசு வந்து பதவியேற்றதிலிருந்து பொது பட்ஜெட்டு வேளாண் பட்ஜெட்டுன்னு தனித்தனி தான் வெளியிடுறாங்க. பொது பட்ஜெட் வெளியிட்ட அடுத்த நாள் வந்து வேளாண் பட்ஜெட் வெளியிடுறாங்க. அதன் பின்பு விவாதங்கள் நடக்கும். அந்த பட்ஜெட் ரெண்டுமே தாக்கல் பண்ணதுக்கப்புறம் அந்த பட்ஜெட் மீதான விவாதம் நடக்கும். அது ஒரு 4-5 நாளைக்கு போகும். அடுத்து பாருங்கள், உறுப்பினர்களின் கருத்து நிதித்துறை அமைச்சர் பதிலளித்து பேசுவார். அந்த எம்எல்ஏஸ் எல்லாருமே இருப்பாங்கல்ல, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். அதை கேள்வியாக கேட்பாங்க. அதுக்கு வந்து நிதி அமைச்சர் வந்து பதிலளிப்பார். அப்புறம் பின்னர் பார்த்தீங்கன்னா துறைகள் மீதான மானிய கோரிக்கைகள் மீதும் விவாதம் நடக்கும் அப்படின்னு செய்தி கொடுத்துருக்காங்க. ஸோ பட்ஜெட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா பட்ஜெட்லேருந்து 3 கொஸ்டின் போன டைம் வந்திருக்கிறதுனால அதில் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு நியூமெரிக்கல் டேட்டா தான் கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க. இப்போ அதை ஃபோக்கஸ் பண்ணியே நம்ம வீடியோ பண்ணிடலாம். அடுத்ததாக இங்கே ஒரு எலெக்ஷன் சம்மந்தமாக ஒரு நியூஸு. அதுவும் பார்த்தீங்கன்னா அடுத்த 2026 எலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. 18 கட்சிகளுடன் தேர்தல் அதிகாரிகள் ஆலோசனை. இந்த 18 கட்சிகள் எப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பாருங்கள், முதல்ல தலைமை தேர்தல் அதிகாரி யார் அப்படின்னா அர்ச்சனா பட்நாயக் அப்படிங்கிறவங்க. அப்போது இதே மாதிரி இன்னொன்று இருக்குது, தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னு இருக்கும். இந்த தலைமை தேர்தல் அதிகாரி வந்து எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் நடத்துவாங்க. அப்புறம் தேர்தல் சம்மந்தமாக அந்த வாக்காளர் இதெல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் தலைமை தேர்தல் ஆணையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோதி நிர்மலா சாமி அப்படிங்கிறவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன், பஞ்சாயத்து உள்ளாட்சி எலெக்ஷனை வந்து அவங்க நடத்துவாங்க. ஸோ 2 பேருமே உமனாக இருக்கிறதுனால அவங்க நேம்ஸை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அடுத்ததை பாருங்கள், எவ்வளோ வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் வந்து 6,36,00,000 வாக்காளர்கள் இருக்காங்களாம். ஸோ இந்த வகையில் பேரவைத் தேர்தல் நடைபெற இருப்பதால் இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்ற சமீபத்தில் ஞானேஷ்குமார் அப்படிங்கிறவங்க பொறுப்பேற்றாங்க. ஸோ அதுவும் நமக்கு தெரிஞ்சது தான், இருந்தாலும் ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் பிரதிநிதிகளுடன் தொடர்ந்து ஆலோசனை கூட்டம் நடத்தி ஆலோசனைகளை பெற்று சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தீர்வு காண வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. என்னென்னா, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், அதாவது பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் இருக்கும். பதிவு செய்யப்பட்ட கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பார்த்தோம்ல, ஒரு 183 கட்சி இருந்துச்சு. அவ்வளோத்தையும் கூப்பிட முடியாது. அந்த பதிவு செய்யப்பட்டதுலேயே அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, சில கட்சி மத்திய மாநில அந்தஸ்து இருக்கும், சில கட்சிக்கு சின்னங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க, சில கட்சிக்கு மாநில அந்தஸ்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை வந்து ஒரு 18 கட்சிகளை கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும், இந்த பிரதிநிதி அப்படின்னா அந்த கட்சியோட தலைவர்னு இல்லை, அவர் யார் அனுப்புகிறாரோ அவங்க தான் பிரதிநிதி. ஸோ அந்த மாதிரி வந்து வருவாங்க. சட்ட விதிகளுக்கு உட்பட்டுனா எந்த சட்டம் அப்படின்னா நம்ம தேர்தல் விதிகள், சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் அந்த தீர்வு காணப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் உங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கேன். இந்த தேர்தல் நடைமுறை விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. விதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு இயரை மென்ஷன் பண்ணுவாங்க. அது தெரிஞ்சது அப்படின்னா கமெண்டில் டைப் பண்ணுங்கள். தேர்தல் நடைமுறை விதிகள் எந்த வருஷம் அப்படிங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து முதன்முறையாக நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த இதில் பங்கேற்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க சமீபத்தில் இந்த மாநில கட்சி அந்தஸ்தை பெற்றுறாங்க. ஸோ 8% வாக்குக்கு மேலே பெற்று பார்த்திங்கன்னா மாநில கட்சிக்கான அந்தஸ்தை வந்து வாங்கினதுனால இப்போ வந்து இந்த கூட்டத்தில் அவங்களும் பங்கேற்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க.
இது சம்மந்தமாக நமக்கு ஸ்கூல் புக்லேயே இருக்குது. எது எது மத்திய கட்சி, மாநில கட்சி அந்தஸ்தை பெறணும்னா எவ்வளோ ஓட்டு வாங்கணும், எவ்வளோ சீட்டு வாங்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்குள்ளது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.